வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போறோம்னா அலங்கார மீன்வளர்ப்பு திட்டம் இதை பற்றி பார்க்கலாம். இது மத்திய அரசின் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டமான PMMSY இந்த ஸ்கீம் கீழே வருது. இந்த ஸ்கீம் மூலிமா நீங்க அலங்கார மீன் வளர்க்க உங்களுக்கு 3 லட்சம் வரைக்கும் கடந்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் உங்களுக்கு 60% 1,80,000 வரைக்கும் உங்களுக்கு மானியம் கிடைக்கும். வாங்க இந்த வீடியோவில் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், எங்கே அப்ளை பண்ணுறது, இன்னும் மேல் போகும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க, ஒவ்வொருத்தவங்களும் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சத்தியமடை. இந்த ஸ்கீம் பற்றி கரூர் மாவட்டம் சார்பில் ஒரு செய்தி விட்டுக்கிறாங்க. வாங்க அதில் என்ன சுயம் பாருவாங்க. இதான் செய்தி. கரூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டம் PMMSY கீழ் கொல்லைப்புற அல்லது புறக்கடை அலங்கார மீன்கள் வளர்ப்பு திட்டம் செயல்பட்டு வருகிறது. இந்த ஸ்கீம் கீழே 300 சதுர அடி இடத்தில் கொல்லைப்புற அல்லது புறக்கடை அலங்கார மீன்கள் வளர்த்திட்ட திட்டத்தில் பேக்வார்டு ஓரமெண்டல் பிஸ் ரியரிங் யூனிட், அதாவது கொல்லைப்புற அல்லது புறக்கடை அலங்கார மீன்கள் வளர்த்திட்டத்தின் கீழ் மகளிர் பிரிவில் ஓரளவு இலக்கிற்கு பயனாளிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். பயனாளிகளுக்கு ஓரளவிற்கு ஆகும் செலவு தொகை 3 லட்சம். அதில் மகளிர் பிரிவு பயனாளிக்கு 60%, அதாவது 3,60,000 1,80,000 ரூபாய்க்கு மானியம் வழங்க செய்கிறாங்க. மேலும் இத்திட்டத்தில் பயண விரும்பும் விவசாயிகள் அல்லது மீன் வளர்ப்பு ஆர்வலர் 15 நாட்குள்ள எங்க அப்ளை பண்ணா திருச்சி மற்றும் கரூர் மீன்வள மற்றும் மீன்வள நலத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் விண்ணப்பம் வழிவிட்டு உரிய ஆவணங்களுடன் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பட்டா, சிட்டா அடங்கல், அடுத்து நிலத்தின் வரைபடம் FMV மேப் இதெல்லாம் வேணும் செய்கிறாங்க. இதெல்லாம் வச்சு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எங்கே விண்ணப்பிக்கணும்னா திருச்சி மற்றும் கரூர் மீன்வள மற்றும் மீன்வள நலத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் போய் விண்ணப்பிக்கலாம் செய்கிறாங்க. அதிக விண்ணப்பங்கள் பெறப்பட்டால் மூப்பு நிலை மற்றும் தகுதியின் அடிப்படையில் பயனாளிகள் தேர்வு செய்யப்படும் செய்கிறாங்க. இதே தான் மற்ற டிஸ்ட்ரிக்ட் இதே தான் போகணும். எங்கே போய் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணால் நீங்கள் மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் போய் அப்ளை பண்ணலாம். மற்ற டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் சரி, உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள மீன்வளம் மற்றும் மீன்வள நலத்துறை இயக்குநரை போய் கனெக்ட் பண்ணால் இந்த ஸ்கீம் பற்றி சொல்லுவாங்க. இந்த ஸ்கீமுக்கு என்ன டாக்குமெண்ட்னா ஆல்ரெடி சொன்னதான், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பட்டா, அப்புறம் சிட்டாடங்கள், நிலத்தின் FMV மேப்பு இதெல்லாம் வேணும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இத்திட்டத்தை பயன் விரும்புவோர் மீன்வளம் மற்றும் மீன்வள நலத்துறை ஒருங்கிணைந்த மீன்வள அலுவலகம் தரைத்தளம் இந்த அட்ரஸ் சொல்லிக்கிறாங்க. இந்த அட்ரஸில் போய் கனெக்ட் பண்ணால் இதை பற்றி சொல்லுவாங்களாம். இந்த ஸ்கீமில் ஏதாவது டவுட்னா இந்த அட்ரஸில் என்ன அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறாங்க, அந்த ஃபோன் நம்பர் கான்டாக்ட் கேட்டுக்கங்க. இந்த ஸ்கீம் பற்றி A to Z எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே நமங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்குன்னே வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் ஜென்ரல் கவர்மெண்ட் வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோ ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.